தமிழலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். ரூபாய் 8000 மாதிரி கூப்பன்களை விநியோகிக்க கூடாது என்று தேர்தல் ஆணையம் அதிரடியாக உத்தரவு பிறப்பித்துள்ளது. மண்ணச்சநல்லூர் அருகே கூப்பன் வழங்கல் தொடர்பாக திமுக வேட்பாளரின் ஆதரவாளர்கள் இளம்பெண்ணை தகாத வார்த்தையால் பேசி அடித்ததாகவும் கூறப்படும் நிலையில் அப்பெண் உயிரை மாய்த்து கொண்டார். இந்த நிலையில் எதிர்க்கட்சிகள் புகார் அளித்ததை அடுத்து தேர்தல் ஆணையம் அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது. அதன்படி 8000 ரூபாய் மாதிரி கூப்பன்களை வழங்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. தொகுதி மறுசீரமைப்பு தமிழகத்திற்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்று தவேக தலைவர் விஜய் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். மகளிருக்கு 33% இடஒதுக்கீடு வழங்கும் மசோதா நாடாளுமன்றத்தில் விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு நிறைவேற்றப்பட்டிருப்பதை தமிழக வெற்றி கழகம் வரவேற்று இருக்கிறது. அரசியல் அமைப்பு மசோதா 2026 நிறைவேற்றினாலோ தென் மாநிலங்களில் பிரதிநிதித்துவம் குறையும். தமிழக மக்களின் குரல் நாடாளுமன்றத்தில் ஒலிக்காமல் போகும். இது பாரபட்சமான நடவடிக்கை. எனவே மத்திய அரசு உடனே இதை திரும்ப பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார். உதயநிதி ஸ்டாலினின் சொத்து விவகாரம் தொடர்பாக வருமான வரித்துறை அறிக்கை தாக்கல் செய்ய நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் 2021 ஆண்டு தேர்தல் மற்றும் 2026 ஆண்டு தேர்தலில் போட்டியிட தாக்கல் செய்த சொத்து விவரங்களில் முரண்பாடு இருப்பதாக அவர் போட்டியிடும் சேப்பாக்கம் தொகுதியை சேர்ந்த குமாரவேல் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இதை விசாரித்த நீதிமன்றம் வருமான வரித்துறை அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டுள்ளது. அடுத்த விசாரணை வரும் 20ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. பீகாரில் முதன்முறையாக பாஜக ஆட்சி அமைத்திருக்கும் நிலையில் முதல்வராக பொறுப்பேற்றார் சாம்ராஜ் சௌத்ரி. பீகார் முதல்வராக இருந்த நிதிஷ்குமார் ராஜ்யசபா எம்பி ஆனதால் முதல்வர் பதவியை ராஜினாமா செய்தார். இதையடுத்து பாஜக சார்பில் முதல்வர் வேட்பாளராக சாம்ராஜ் சௌத்ரி தேர்வு செய்யப்பட்டார். பாட்னாவில் நடைபெற்ற விழாவில் அவர் முதல்வராக பொறுப்பேற்றுக் கொண்டார். பீகார் ஆளுநர் அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் முதல்வர் நிதிஷ்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ஈரான் போர் ஹார்முஸ் ஜலசந்தி பாதுகாப்பு குறித்து பிரதமர் மோடியும் அதிபர் டிரம்பும் ஆலோசனை நடத்தினர். ஈரான் மீதான போர் 1.5 மாதங்களை கடந்துவிட்ட நிலையில் பேச்சுவார்த்தை தோல்வி அடைந்ததால் ஹார்முஸ் ஜலசந்தியை அமெரிக்கா படைகள் முற்றுகையிட்டுள்ளன. இந்த நிலையில் பிரதமர் மோடியும் அமெரிக்க அதிபர் டிரம்பும் தொலைபேசி மூலம் ஆலோசனை நடத்தினர். ஈரான் போர், வளைகுடா நிலவரம், ஹார்முஸ் ஜலசந்தி பாதுகாப்பு பற்றி அவர்கள் விவாதித்ததாக கூறப்படுகிறது. %33 மகளிர் இடஒதுக்கீட்டிற்காக மக்களவையின் பலத்தை 850 உயர்த்தும் மசோதா நாடாளுமன்றத்தில் நாளை தாக்கல் செய்யப்படுகிறது. 2011 ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு அடிப்படையில் தொகுதிகளை மறுவரையறை செய்யும் திட்டம் இது. மக்களவை சட்டமன்றங்களில் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்துவதற்காக இந்த மசோதா நாளை அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. இதன் மூலம் மக்களவையில் உறுப்பினர்கள் எண்ணிக்கை 543 இருந்து 850 உயரும். மகளிருக்கு 280 இடங்கள் கிடைக்கும். ரஷ்யாவிடம் இருந்து இந்தியா கச்சா எண்ணெய் கொள்முதல் செய்வது 3 மடங்கு அதிகரித்துள்ளது. ஈரான் போர் காரணமாக ரஷ்யாவிடம் இருந்து இந்தியா கூடுதலாக கச்சா எண்ணெய் வாங்கி வருகிறது. மார்ச் மாதம் ரஷ்ய எரிபொருட்களை அதிகம் கொள்முதல் செய்த நாடுகளில் இந்தியா 2வது இடத்தில் உள்ளது. 5.8 பில்லியன் யூரோ மதிப்பிலான ரஷ்யா ஹைட்ரோ கார்பன்களை இந்தியா இறக்குமதி செய்துள்ளது. இந்தியாவின் மொத்த கொள்முதலில் கச்சா எண்ணெய் சார்ந்த பொருட்கள் 91% இடத்தை பிடித்துள்ளன.
சென்னை இணைப்பு பெட்டி தொழிற்சாலையில் நாட்டில் முதல் வந்தே பாரத் சரக்கு ரயில் தயாரிக்கப்பட்டுள்ளது. சென்னை ஐசிஎஃப்பில் வந்தே பாரத் ரயில், எல்ஹெச்பி என்னும் நவீன ரயில்கள், ஏசி மின்சார ரயில், மெட்ரோ ரயில் உட்பட பல்வேறு ரயில்களுக்கான பெட்டிகள் தயாரிக்கப்படுகின்றன. அந்த வகையில் வந்தே பாரத் சரக்கு ரயிலை ஆவடி தொழிற்சாலை தயாரித்துள்ளது. 16 பெட்டிகளை கொண்ட இந்த ரயில் மணிக்கு 160 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் திறன் கொண்டது. உணவுப் பொருட்களை பதப்படுத்தும் வசதி, பொருட்களை பாதுகாப்பாக கையாளும் வசதி போன்றவை இந்த பெட்டிகளில் உள்ளன. ஒரே ஆண்டில் 13 கோடியே 95 லட்சம் லட்டுகள் விற்பனை செய்து திருப்பதி ஏழுமலையான் கோவில் சாதனை படைத்துள்ளது. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் கடந்த நிதியாண்டில் மட்டும் 13 கோடியே 95 லட்சம் லட்டுகள் பக்தர்களுக்கு விற்பனை செய்யப்பட்டுள்ளன. இது முந்தைய ஆண்டை விட 1.76 கோடி லட்டுகள் கூடுதலாகும். கடந்த ஆண்டு டிசம்பர் 27ஆம் தேதி ஒரே நாளில் 5,13,000 லட்டுகள் விற்பனை செய்யப்பட்டுள்ளன. லட்டு விற்பனையில் கடந்த 10 ஆண்டுகளில் இல்லாத புதிய உச்சத்தை திருப்பதி தேவஸ்தானம் எட்டியிருக்கிறது. இதன் மூலம் 567 கோடி ரூபாய் வருவாய் கிடைத்துள்ளது. ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூபாய் 800 உயர்ந்து 1,14,560க்கு விற்பனை செய்யப்படுகிறது. புத்தாண்டின் முதல் நாளான நேற்று தங்கம் விலை கிராமுக்கு 160 ரூபாயும் சவரனுக்கு 1,280 ரூபாயும் உயர்ந்தது. அதன்படி இன்று தங்கம் விலை உயர்ந்திருக்கிறது. சென்னையில் ஆபரண தங்க விலை சவரனுக்கு 800 உயர்ந்து ரூபாய் 1,14,560க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிராம் 14,320 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. 1 கிராம் வெள்ளி 10 ரூபாய் உயர்ந்து 275 ரூபாய்க்கும், கிலோவுக்கு 10,000 அதிகரித்து 2,75,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. T20 உலக கோப்பையில் அபாரமாக விளையாடிய சஞ்சு சாம்சன் மார்ச் மாதத்திற்கான ICC சிறந்த வீரராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். ICC சார்பில் ஒவ்வொரு மாதமும் சிறப்பாக செயல்படும் கிரிக்கெட் வீரர் வீராங்கனைகள் தேர்வு செய்யப்பட்டு விருது வழங்கப்பட்டு வருகிறது. அதன்படி மார்ச் மாதத்திற்கான ICCயின் சிறந்த வீரர் தேர்வுக்கான பரிந்துரையில் இந்திய வீரர்கள் சஞ்சு சாம்சன், பும்ரா மற்றும் தென் ஆப்பிரிக்காவின் கனோர் எஸ்டர்-உசேன் ஆகியோர் இடம்பெற்றிருந்தனர். இதில் சஞ்சு சாம்சன் சிறந்த வீரராக தேர்வு செய்யப்பட்டு உள்ளார். ரன்வீர் சிங் நடிப்பில் வெளியான துரந்தர் இதுவரை 3000 கோடி வசூலை கடந்து சாதனை படைத்துள்ளது. துரந்தர் முதல் மற்றும் 2ஆம் பாகம் சேர்த்து இதுவரை ரூபாய் 3000 கோடி வசூலை கடந்து சாதனை படைத்துள்ளது. இந்திய திரைப்பட வரலாற்றில் இவ்வளவு தொகையை கடந்தது இதுவே முதல் முறையாகும். ராஜமௌலி இயக்கத்தில் வெளிவந்த பாகுபலி பாகம் 1 மற்றும் பாகுபலி பாகம் 2 படங்கள் 2,438 கோடி வரை வசூல் செய்ததே இதுவரை சாதனையாக இருந்தது. இதை துரந்தர் முறையடித்து இருக்கிறது. விஷுகனி தரிசனத்தை முன்னிட்டு சபரிமலை ஐயப்பன் கோவிலில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. சித்திரை மாத பிறப்பு மற்றும் விஷு பண்டிகையை முன்னிட்டு சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை கடந்த 10ஆம் தேதி திறக்கப்பட்டது. பொதுவாக ஏப்ரல் 14ஆம் தேதி விஷுகனி தரிசனம் நடைபெறுவது வழக்கம். ஆனால் இந்த ஆண்டு பஞ்சாங்கப்படி புத்தாண்டு 15ஆம் தேதி வருவதால் ஐயப்பன் முன்பு பழங்கள், காய்கறிகள் குவித்து வைக்கப்பட்டன. புத்தாடை, மலர்கள், நகைகளும் வைக்கப்பட்டு சிறப்பு ஆராதனை நடைபெற்றது. பக்தர்கள் விஷுகனி தரிசனத்தோடு ஐயப்பனை வழிபட்டு சென்றனர். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழலை செய்திகளோடு. நன்றி, வணக்கம்.